காலத்தால் மறைந்து போன 4000 திவ்ய பிரபந்தத்தை இன்று நாம் நன்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழுமையான காரணகர்த்தா ஆச்சாரியன் நாதமுனிகளே சாரும். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோகநித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ருதிதராணி தனாயமேனே அஸ்மத் குருவர் பகவதோஸ்ய தயக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே. நாதமுனிகளுடைய திவ்ய சரித்திரத்தையும் வைபவத்தையும் அவரது திரு நட்சத்திரமான ஆனி அனுஷத்திலே கொஞ்சம் அனுபவிக்கலாம் வாருங்கள். இன்றைக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை நாம் நன்கு அனுபவிக்கிறோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் ஆச்சாரியன் திரு நாதமுனிகளையே சாரும். 4000 திவ்ய பிரபந்தம் மீண்டும் நமக்கு கிடைத்தது நாம் பெற்ற பெரிய பாக்கியம். அதை மீட்டுக் கொண்டு வந்த பெருமை ஸ்ரீ நாதமுனிகளையே சாரும் என சொன்னால் அது மிகையாகாது. இப்படியாக நாதமுனிகள் காட்டுமன்னார் கோவில் என்னும் கஷேத்திரத்தில் ஒரு ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரத்திலே ஒரு பௌர்ணமி என்று புதன்கிழமை ஈஸ்வரபட்டர் என்னும் மகானுக்கு குமாரராக சொட்டைக்குளத்திலே சேனை முதலியாரின் படைத்தலைவரான கஜானனர் என்னும் நித்தியசூரியின் அம்சமாக இன்றைக்கு 1200 வருடங்களுக்கு முன்னாலே அவதாரம் பண்ணினார். இவரது இயற்கை திருநாமம் ஸ்ரீ ரங்கநாதன் என்பது. இவர் அஷ்டாங்க யோகியாக இருந்தபடினாலே இவருக்கு நாதமுனிகள் என பெயர் பின்னால் ஏற்பட்டது. இவர் வடநாட்டு திவ்ய யாத்திரையாக புறப்பட்டு மதுரை, சாலக்கிராமம், துவாரகா, அயோத்தியா முதலிய திவ்ய தேசங்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு ஸ்ரீ கோவர்தனபுரம் என்னும் கஷேத்திரத்திலே யமுனை துறைவன் என்னும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அங்கேயே வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் காட்டுமன்னார் பெருமாள் கலையில் தோன்றி இங்கே வீரநாராயணபுரம் வருவீர் என கட்டளையிட யமுனை துறைவனிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு நாதமுனிகள் வீரநாராயணபுரம் அதாவது காட்டுமன்னார் கோயில் திரும்பினார். காட்டுமன்னார் கோவிலில் மன்னார் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருந்தபோது ஒரு நாள் சில வைஷ்ணவர்கள் அங்கு வந்து நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரமான 6ஆவதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே எனும் 10 பாட்டை பாடி குழலின் மலியைச் சொன்ன 1000ல் இப்பத்தும் என பாடி முடித்தார்கள். அப்போது நாதமுனிகள் கேட்டார், அடியார்களே, இப்போது 1000ல் இப்பத்தும் என பாடி முடித்தீர்களே, அப்படியால் இந்த 10 பாசனங்கள் போக மீதம் உள்ள 990 பாசனங்கள் உங்களுக்கு தெரியுமா என கேட்க, இல்லை, எங்களுக்கு நம்மாழ்வார் அருளி செய்த இந்த 10 பாசனங்கள் தான் எங்களுக்கு தெரியும். வேண்டுமானால் தேவரே நம்மாழ்வார் அவதார கஷேத்திரமான திருக்குறுகூர் சென்று விசாரித்து பாருங்கள் என சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நாதமுனிகள் சிறிதும் தாமதமின்றி திருக்குறுகூர் என்னும் ஆழ்வார் திருநகரை சென்று மதுரகவிகள் பரம்பரையில் வந்த திரு பராங்குசல் என்னும் பெரியாரை விசாரிக்க, அவரும் எங்களுக்கு திருவாய்மொழியோ மற்ற பாசனங்களோ பிரபந்தங்களோ தெரியாது, ஆனால் நம்மாழ்வார் விஷயமாக மதுரகவிகள் அருளி செய்த கண்ணினும் சிறுத்தாம்பு எனும் பிரபந்தத்தை நீர் 12000 முறை அனுசந்தித்து பாடி பாரும், உமக்கு நம்மாழ்வார் கடாட்சம் கிடைக்கலாம் என்றார்கள். நாதமுனிகளும் சிறிதும் தயக்கமின்றி நம்மாழ்வார் இருந்த அதே புளியமரம் அடியில் அமர்ந்து கொண்டு யோக தசையிலே அஷ்டாங்க யோக சக்தியை உபயோகித்து மதுரகவிகள் நம்மாழ்வாரை பற்றி பாடிய கண்ணினும் சிறுத்தாம்பு பாசனங்களை 12000 முறை உச்சாடனம் பண்ணினார். இங்கே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 12000 தடவை 11 பாசனங்கள் பாடுவது சாதாரண விஷயமல்ல. ஒரு தடவை கண்ணினும் சிறுத்தாம்பு பாட குறைந்தது 5 நிமிடங்கள் வைத்துக் கொண்டாலும் கூட 12000 என்று 5 போட்டால் 60000 நிமிஷங்கள் வந்துவிடுகிறது. அதை மணியாக்கி நாளாக்கி கணக்கு பார்த்தால் 42 நாட்கள் அன்ன ஆகாரமின்றி யோக தசையிலே ஸ்ரீ நாதமுனிகள் அனுசந்திக்க, நம்மாழ்வாரும் நாதவனுடைய ஹிருதயத்தில் பிரகாசித்து உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, நாதமுனிகள் மேற்படி திருவாய்மொழி 1000 வேண்டும் என கேட்டார். நம்மாழ்வாரோ திருவாய்மொழி 1000தோடு மற்ற 3 பிரபந்தங்களையும் மேலும் மற்ற ஆழ்வார்கள் அருளி செய்த பிரபந்தங்களையும் ரகசிய திரயத்தையும் கலியும் கடும் கண்டுகொள்மின் என்னும்படியான ராமானுஜ பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் பிரசாதமாக நாதமுனிகளுக்கு வழங்கி அருள் பாலித்து மறைந்தார் நம்மாழ்வார். பின் நாதமுனிகள் ஆழ்வாரை சேவித்துக் கொண்டு சிறிது காலம் அங்கேயே தங்கியிருந்தார். பின் ஆழ்வாரிடம் விடைபெற்றுக் கொண்டு காட்டுமன்னார் கோவில் திரும்பினார். தமது மருமக்களான மேலையகத்தானையும் கீழையகத்தானையும் வைத்துக் கொண்டு ராகதாளங்கள் அமைத்து 4000 பிரபந்தத்திற்கு இசை கூட்டினார். இவரது முக்கிய சிஷ்யர்கள் உய்யக்கொண்டார் மற்றும் குருகை காவலப்பன் இருவரையும் அழைத்து அவர்கள் விருப்பப்படி முறையே குருகை காவலப்பனுக்கு அஷ்டாங்க யோகத்தையும் மற்றும் உய்யக்கொண்டாருக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தையும் உபதேசம் பண்ணினார் நாதமுனிகள். மேலும் இவற்றை தனக்கு பின் அவதரிக்கும் பேரரான யமுனை துறைவனுக்கும் போய் சேர வேண்டும் என கட்டளையிட்டார் நாதமுனிகள். ஆனால் பகவானின் திருவுள்ளம் என்னவோ, உய்யங்கொண்டார் காலத்தில் பேரன் அவதரிக்கவில்லை. ஆகையால் உய்யக்கொண்டார் தமது சிஷ்யரான மணக்கால் நம்பிக்கு நாதமுனிகளுடைய பேரரான யமுனை துறைவன் என்னும் ஆளவந்தாருக்கு தனது பாட்டனார் அளித்த மாநிதியான திவ்ய பிரபந்தத்தையும் மற்றும் ராமானுஜ பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் ஒப்படைக்க ஆவண செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். மணக்கால் நம்பியும் ஆச்சாரிய கட்டளையை குறைவில்லாமல் நிறைவேற்றி வைத்தார். ஆனால் அஷ்டாங்க யோகம்
நாதமுனிகளுடைய சிஷ்யரான குருகை காவலப்பன் காலத்துடன் முடிந்து போனது என்பது குறிப்பிடத்தக்கது. நாதமுனிகளுடைய பிரதான சிஷ்யர்கள் புண்டரீகாட்சரான உய்யக்கொண்டார் மற்றும் குருகை காவலப்பன். இருவரையும் ஒரு நாள் நாதமுனிகள் அழைத்தார். கூறினார், பகவத் பிராப்தி பெற 2 மார்க்கங்கள் உள்ளன. ஒன்று பக்தி யோகம். இதனால் சேதனன், அதாவது பக்தன் தான் மட்டும் மோட்சமடைய முடியும். 2வது மார்க்கம் பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை பற்றி புகழ்ந்து பேசும் 4000 திவ்ய பிரபந்தம். இது உலகை உய்விக்கும். இதில் எதை யார் கற்க விரும்புகிறீர்கள் என கேட்டார் நாதமுனிகள். உடனே மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் பக்தி யோகத்தை பெற்று மோட்சமடைய விரும்புகிறேன் என குருகை காவலப்பன் சொல்ல, அடுத்து நாதமுனிகள் புண்டரீகாட்சரை வினவினார். புண்டரீகாட்சர் சொன்னார், பிணம் கிடக்க மனம் புணர்வார் உண்டோ? உலகமே அஞ்ஞானத்தால் ஆத்ம நாசமடைந்து பிணம் போன்று செய்வதறியாது கிடக்கும்போது அடியேன் மாத்திரம் பகவானோடு ஆத்ம விவாகம் புரிந்து மோட்சம் அடைவது நியாயமாக அடியேனுக்கு படவில்லை. உலகம் மோட்சம் அடைய வேணும். ஆகவே உலகுய்ய பொக்கிஷமாக இருக்கும் திவ்ய பிரபந்தங்களை அடியேனுக்கு உபதேசிப்பீர் என கூறி முடித்தார் புண்டரீகாட்சர். உடனே நாதமுனிகள் பெருமகிழ்ச்சி அடைந்தார். அவரை கட்டி அணைத்துக் கொண்டு, புண்டரீகாட்சரே, நீரே இவ்வுலகையும் பகவான் நாராயணனையும் அவன் துதிபாடும் அவன் புகழ்பாடும் அருளிச் செயல்களையும் அதை பெற்றுக் கொணர்ந்த அடியேனையும் உய்யக் கொண்டவர். உமாலேயே அடியேனால் மீட்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் தமிழ் மறைகள் இனி உலகெங்கும் பரவி அனைவரையும் உயிரிக்கப் போகின்றன. ஆகையால் இன்று முதல் புண்டரீகாட்சரான நீர் உய்யக் கொண்டார் என பெயர் பெற்று உலகில் நீண்ட காலம் நிலைத்து நிற்க கடவுது என நாதமுனிகள் வாழ்த்தினார். பின் 4000 திவ்ய பிரபந்தத்தை உய்யக்கொண்டாருக்கு உபதேசித்தார். ஆகையால் தான் இவர் பரமாச்சாரியராய் வாக்கிய குரு பரம்பரையிலும் ஸ்லோக குரு பரம்பரையிலும் நாதமுனிகளுக்கு முன்பாக அனுசந்திக்கப்படுகிறார். அதாவது அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீ பராங்குஷதாசாய நமஹ, ஸ்ரீமத் யாமுனமுனி நமஹ, ஸ்ரீ ராமமிஸ்ராய நமஹ, ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமஹ, ஸ்ரீமன் நாதமுனிய நமஹ என்று நாதமுனிகளுக்கு முன்பாகவே இவருடைய திருநாமமானது அனுசந்திக்கப்படுகிறது என்பது மிக முக்கியமான விஷயம். நாதமுனிகள் திருமங்கையாழ்வார் காலத்திற்கு பின் நின்று போன உற்சவத்தை, அதாவது அத்தியன உற்சவத்தை மீண்டும் ஸ்ரீரங்கத்திலே நிலைநாட்டினார். திராவிட வேதத்தை மீட்டெடுத்த ஆச்சாரியன் நாதமுனிகள் 93 திருநட்சத்திரங்கள் இவ்வுலகிலே வாழ்ந்து திருநாடு அலங்கரித்தார் என்று சொல்லிக்கொண்டு, ஆனிதனில் அனுஷத்தில் அவதரித்தான் வாழியே, வாழவந்தார்க்கு உபதேசம் அருளி வைத்தான் வாழியே, பானுதற்கிற் கண்டவன் சொல் பலவுரைத்தான் வாழியே, பராங்குசனார் சொற்பிரபந்தம் பரிந்து கற்றான் வாழியே, கானமுறத் தாளத்திற்கண்டிசைத்தான் வாழியே, கருணையினால் உபதேச கதியளித்தான் வாழியே, நானிலத்தில் புறவரையை நாட்டினான் வாழியே, நலந்திகளும் நாதமுனி நற்பதங்கள் வாழியே என வாழித்திருநாமம் சொல்லி அமைகிறேன்.